Hi again, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல அப் டு 10 இயர்ஸ்க்கு மேல எல்லாருக்கும் வந்து ஜெனியூனா லோன் கொடுத்துட்டு இருக்க ஒரு லோன் அப்ளிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் தென் இந்த ஒரு அப்ளிகேஷன்ல எனக்கு வந்து இப்போ 51,000 வந்து கிரெடிட் லிமிட்டுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ நான் இந்த இடத்துல வந்து டைப் பண்ற மாதிரி வந்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. சோ கிரெடிட் பி அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணுங்க. சோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை மஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இதுல 10 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறதுனால லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்ளை பண்ணி நிறைய பேர் இது வரைக்கும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி வந்து நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகும் வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஒருவேளை உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன ரீசன் காண்டி ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ரிஜெக்ஷன் டீடைல்ஸ் வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணி உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த கிரெடிட் பி அப்ளிகேஷன் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட மெயின் பேஜுக்கு உள்ளார வந்துடுறேன். பாத்தீங்க அப்படின்னா நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுல உங்களுக்கு 3 விதமான லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் லோன் ஃபார் சேலரி பர்சனுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது நீங்க வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கணும். ஸோ உங்களோட சேலரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிட்டு இருக்கணும். ஸோ அப்படி கிரெடிட் ஆயிட்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேல வந்து லோன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒன்லி சேலரி பர்சனுக்கு மட்டும் தான். ஸோ ரெண்டாவது இருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் பிசினஸ் லோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஒரு லோன் ஓவராலா எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு லோன் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கிரைட்டீரியா எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட குட் கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும். ரெண்டாவது வந்து உங்கள்கிட்ட ரீபேமெண்ட் பிஹேவியர் வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் இருந்தாலுமே போதும் உங்களுக்கான லோன் வந்து கண்டிப்பா வந்து எலிஜிபிள் ஆயிரும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க ரொம்ப நாள் ஆன்லைன்ல லோன் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு எந்த விதமான லோனுமே வந்து கிடைக்காது. ஆனா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 700க்கு மேலே வந்து இருக்கும். அது இல்லாம நீங்க கரெக்டா எல்லா லோன் அமௌண்ட்டுமே வந்து ரீபே பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய மந்த்லி பேலன்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரேஜும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து லோன் கிடைக்கிறதே இல்லை. ஸோ அது வந்து என்னன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்ல வந்து நீங்க ஆல்ரெடி லோன் எடுத்த அந்த லோன் என்கொயரிஸ் வந்து அப்டேட் பண்ணாம அப்படியே ஆன் கோயிங்ல வச்சிருப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு இப்போ எந்த ஒரு லோனுமே வந்து எலிஜிபிள் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த லோன் கோர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கிளியர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த லோன் ஆப்ல பார்த்துலாம். ஸோ மூணாவது வந்து நமக்கு பிசினஸ் லோன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பிசினஸ் லோன் அப்ளை பண்றதுக்கு உங்கள்கிட்ட கண்டிப்பா ஜிஎஸ்டி இருக்கணும். ஸோ ஜிஎஸ்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிசினஸ் லோன் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ எனக்கு இந்த ரெண்டு லோனையுமே வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால பிளெக்ஸி பிசினஸ் லோன் இருக்கு பாத்தீங்களா, 51,000 அந்த ஒரு லோன் டச் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் கெட் நவ் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லோனை கட்டுறதுக்கு அப் டு 9 மந்த் வரைக்குமே நமக்கு டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா 6,323 ரூபா அந்த மாதிரி கட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல மினிமம் அமௌண்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 35,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஸ்க்ரோல் பண்ற ஐக்கானை கிளிக் பண்ணி நான் இந்த மேல தெரியுது ஷோ ஆகுது பாத்தீங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு நாம அதுக்கேற்ற மாதிரி லோன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 51,000 கொடுத்துட்டு நான் வியூ சம்மரி அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிற நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 51,000க்கு நமக்கு வந்து எவ்வளவு வந்து சார்ஜஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து ஃபுல்லா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியில ஒரு பாக்ஸ் வந்து டிக்ல இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் வந்து நீங்க டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு அதாவது 650 ரூபா அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து என்னன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி அப்புறம் கிரெடிட் ரிப்போர்ட் ரெண்டுமே ஜென்ரேட் பண்ணி தருவாங்க. ஸோ அது வந்து தேவை கிடையாது, அதான் ஸ்கிப் பண்ணிருங்க. ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து 3,545 ரூபா வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அப்ளை கூப்பன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து நம்ம அவங்க ஒரு சில கூப்பன் கோட்ஸ் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஜஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாலே டெய்லியுமே அந்த ஒரு கூப்பன் கோட் வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த கூப்பன் கோட் அந்த இடத்துல வந்து என்டர் பண்ண அப்படின்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மைனஸ் ஆகும். ஸோ இந்த 51,000க்கு வந்து ஓவரால் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5,907 ரூபா வந்து இருக்கிறாங்க. அண்ட் தென் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 27%. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனுவல் பர்சன்டேஜ் வந்து 45.67% வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே சொன்னது போல ப்ராசஸிங் ஃபீஸ் 3,500 ரூபாய். ஸோ இதுக்கு வந்து நீங்க கூப்பன் கோட்ஸ் வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் வந்து லோன் டாக்குமெண்ட் ஃபீஸ் வந்து 500 ரூபா வந்து எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 51,000 லோனுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 638 ரூபா வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, இதெல்லாமே நீங்க வந்து கரெக்டா பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 46,317 ரூபா வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் பண்ணிவிடுவாங்க. இந்த எல்லா சார்ஜஸுமே எடுத்தது போக. ஸோ கீழே வந்து வியூ ரீபேமெண்ட் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த டேட்ல வந்து நீங்க லோன் கட்டணும், ஸோ நீங்க எவ்வளவு அமௌண்ட் கட்டணும், ஸோ உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு,
நீங்க அதை எத்தனை மாசத்துக்கு கட்டணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கரெக்டா கொடுத்துருவாங்க. ஸோ கடைசியா ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இது என்னன்னா, நீங்க ஒருவேளை நீங்க ரீபேமெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எடுக்கிற லோன் அமௌண்ட்ல இருந்து 4% வந்து உங்களுக்கு ஓவர் டியூ சார்ஜஸ் வந்து போடுவாங்க. அதாவது 500 ரூபாயில இருந்து அதுக்கு அதிகமா வந்து போடுவாங்க. ஸோ ஒருவேளை நீங்க அதுக்கு மேல நீங்க கட்டாம விட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36% வரைக்கும் வந்து உங்களுக்கு ஓவர் டியூ சார்ஜஸ் வந்து போடுவாங்க. ஸோ ஒருவேளை நீங்க வந்து கட்டாம விட்டுட்டீங்க, ஓவர் டியூ அதாவது நீங்க ஃபோர்க்ளோஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா 3% அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து உங்களுக்கு போடுவாங்க. ஓகே, நீங்க எந்த ஒரு லோனையுமே நீங்க எடுத்து முடிச்சுட்டு கடைசியில வந்து நம்ம கட்டாம விட்டுறலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இப்ப இருக்க எல்லா லோன் கம்பெனிக்காரங்களுமே வந்து தெளிவா அவங்களோட டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க லோன் எடுத்துட்டு கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா உங்களை மேல வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுவோம். ஸோ ஃபர்தரா வந்து ரியாக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச எங்க ஊர் கிராமத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேடிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 இந்த கிரெடிட் பி லோன் அப்ளிகேஷன் வந்து லோன் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல அந்த லோன் அமௌண்ட்டை கட்டவே இல்லை. அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க டைரக்டா வந்து ஒரு லாயர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த லாயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களோட நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து டைரக்டா வந்து வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ அதனால நீங்க எடுக்கிற லோன் அமௌண்ட் வந்து கரெக்டா வந்து பே பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே வராது. ஸோ எடுக்கிற லோனை கரெக்டா ரீபே பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு வீடியோல சொல்லியிருக்க டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ரிப்ளை பண்றேன்.